மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு செல்வோர் சந்திக்கும் அனுபவங்கள் குறித்து திருவிடைமருதூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்ப்போம். சில ஹாஸ்பிட்டல் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த நோய்க்கு இந்த காலெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க வேற எங்கேயாவது எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அலக்களிக்கிறாங்க. ஏழைகள்லாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா பார்க்க மாட்டாங்கிறதுனாலதான் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கேயுமே இந்த மாதிரி அலக்களிச்சா அப்ப என்ன பண்றது? ரொம்ப உடம்பு முடியாதவங்களாம் வருவாங்க. அவங்க ரொம்ப அலக்களிக்காம மருத்துவம் பார்க்கணும். முழு சிகிச்சை நடைபெறுதானே கிடையாது. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கான தொகையும் கம்மியான அளவுக்கு தான் இது பண்றாங்க. பாக்கி நோயாளிகள் தான் அவங்க இதுல செலுத்துற மாதிரி இருக்கு. இது அரசு அமைச்சர் சொல்லியிருக்காங்க, நேற்று சொல்லியிருக்காங்க. இது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது செஞ்சா மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றி தரணும். கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு கூட அந்த காப்பீடை கொடுக்க மாட்டேன்றாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இருந்தாலும் காப்பீடுன்றது கொஞ்சம் அலட்சியப்படுத்துறாங்க. இதை இந்த கவர்மெண்ட் நல்லா எடுத்து என்னன்னு கேட்கணும். அதை கவர்மெண்ட் பிரைவேட்னு சொல்லி சேர்ந்துட்டு பணம் கட்டுறப்ப எங்களால பணம் கட்ட முடியல. அப்ப இந்த காப்பீட்டு அட்டைக்கு செல்லாது. அது முழுமையா கவர்மெண்ட் என்ன செய்யும், கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன செய்யணும், இந்த ஆஸ்பத்திரி செல்லும் இல்ல எல்லா ஆஸ்பத்திரியும் செல்லுன்னு சொல்லி ஒரு அமலுக்கு சட்டத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்தா அது எல்லா மக்களுக்கும் பயன்படும். அதை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க, நீங்க நீங்க பணத்தை கட்டுங்க, கட்டின பிறகு உங்களுக்கு வந்த பிறகு இந்த பணத்தை வாங்கிக்கலான்னு. ஆனா அது இப்போ நம்மளுக்கு பணம் கிடைக்காது, கையில கிடைக்காது. அதே மாதிரி நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த அட்டை செல்லணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை பெறும்போது முழு காப்பீட்டு தொகையும் கிடைக்கிறதா என்பது குறித்து திருவிடைமருதூர் பகுதி மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.